நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. DRDO தனது புதிய வான்காப்பு பாதுகாப்பு ஆயுத சோதனையை ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. அதனை காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த DRDO நடத்திருக்கக்கூடிய புதிய வான்காப்பு பாதுகாப்பு ஆயுத சோதனையோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன? இதன் மூலம் எவ்வளவு சதவீதம் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும்? கண்டிப்பாக முதல்ல DRDO என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய பாதுகாப்பு, குறிப்பா சொல்லணும்னா இந்திய ராணுவம், அதே போல இந்திய விமானப்படை உள்ளிட்ட இந்திய ராணுவத்திற்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள், பாதுகாப்பு உபகரணங்களை தயாரிக்கும் நிறுவனம் தான் DRDO, மத்திய தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம். இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை தயாரித்திருக்கிறது. அதுதான் வான் பாதுகாப்பு. இந்திய வான் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக, பலப்படுத்தும் விதமாக ஒரு புதிய ஆயுத சோதனையை நடத்தி இருக்கிறது. இதற்கு பெயர் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. IADWS என பெயரிடப்பட்டிருக்கிறது. இது பன்முகத்தன்மை கொண்டது. அதாவது குறிப்பா சொல்லணும்னா இதுல என்னென்ன மாதிரியான தன்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரி நாட்டு விமானங்களோ ட்ரோன்களோ இந்திய வான் பகுதியில் நுழையும் போது துரிதமாக எதிர்வினையாற்றி தரையில் இருந்து இது அதை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. அது மட்டுமல்ல, இது குறைந்த தூர எதிர்ப்பு வினையை காட்டும். அதாவது குறைந்த தூரத்திலான எதிரி நாட்டு ட்ரோன்களையோ விமானங்களையோ இதன் ரேடாருக்குள் வரும்போது அது தானாகவே இயங்கி தாக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. இது இந்திய வான் பாதுகாப்புக்கு மேலும் வலுப்படுத்தும் விதமாக DRDO-வால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் முதல் சோதனையானது இன்று ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த ஆபரேஷன் சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய வான் பாதுகாப்பு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது, குறிப்பாக பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை எப்படி எல்லை பகுதியிலேயே சமாளிக்க முடிந்தது என்பதற்கெல்லாம் ஆதாரமாகத்தான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருந்தது. அதை வலுப்படுத்தும் விதமாகத்தான் தற்போது DRDO தயாரித்திருக்கும் இந்த IADWS, அதாவது ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு, அந்த சோதனையானது வெற்றி பெற்றிருக்கிறது. இது முதல் முறையாக சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் மேம்படுத்த வேண்டும். இது ஆராய்ச்சி கழகத்தின் முதல் சோதனை என்பதால் இதில் வெற்றி கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு கட்ட சோதனைகள் இருக்கின்றன. இந்த சோதனைகள் அனைத்தும் முடிந்த பின்னர் இந்திய வான் பாதுகாப்பிற்காக இது ராணுவத்திற்கு வழங்கப்படும். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.